ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தூளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணுங்க. இந்த பதத்துக்கு வதங்கினோடனே நம்ம வச்சுருக்க முள்ளங்கி கீரையை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடும்போது 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி இறக்குனிங்கன்னா பால் திரிஞ்சு போச்சா, அப்போ இப்படி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பாலை பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக டம் டம்னு சத்தம் வந்துடுச்சுன்னா அப்போ பால் திரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்பில் அப்படியே விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தனித்தனியாக திரிஞ்சு வந்துடும். இதெல்லாம் இதே டைமில் எடுக்காமல் இன்னும் கொஞ்சம் திரிஞ்சு நல்லா வர மாதிரி மொத்தமாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது ரொம்ப நேரமாக நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டினதை இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு மெயினாக நீங்கள் நான்ஸ்டிக் மாதிரி எடுத்திங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா பாதி இது அந்த வானலிலேயே பிடிச்சிக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு இதை நம்மளாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணால் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பால் திரிஞ்ச இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.